அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் செய்ய போகிறேன். பருப்போடு எல்லா காயும் சேர்த்து வேக வச்சு அந்த மாதிரி பண்ணாமல் காயெல்லாம் தனியாக வேக வச்சு இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, 2 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க காயை வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கணும். 150 கிராம் துவரம்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன், இப்போ காயோடு சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ இது எல்லாம் வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தப்பொடி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடுவோம். தாளித்தது இப்போ சாம்பாரில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக மல்லியில் தூவிடுவோம். சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி மேலே சாம்பாரை ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதுபோல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல்லூர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.